ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, நம்முடைய வயிறும் தொடையும் இந்த ரெண்டும் இணைந்திருக்க கூடாது. வயிற்று பகுதியும் தொடை பகுதியும் என்ன செய்யக்கூடாது, இணைந்திருக்காமல் அந்த இரண்டுக்கு மத்தியிலே இடைவெளி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தால் வகான லா யஃப்தரிஷு ذراعைஹி, ذراعண்டா எது சொல்றது, இந்த குடங்கை. சில நேரம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இலங்கை தமிழுக்கும் மற்ற இந்தியா தமிழுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் என்னுடைய தமிழில் ஏதாவது விளக்கம் இல்லை என்றால் நீங்கள் தெரிந்தவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு குடங்கை என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த இதுக்கு திரா என்று சொல்வது. திராயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க, என்னுடைய நிலத்தில் பட்டமாறு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதை நிலத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய இரண்டு விழாக்களிலிருந்து விழாப்பகுதியிலிருந்து அதை தூரமாக்கிக் கொள்வாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பின்பக்கமாக இருந்து பார்க்கிறவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கக்கத்தின் வெண்மை தெரிகிற அளவுக்கு அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, விரிச்சு வைப்பாங்களாம். இந்த சுஜூதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, இந்த கையை விரிச்சு வைத்து வச்சிருப்பாங்க, விழாக்களிலிருந்து அகட்டி வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு, பின்பகுதியிலிருந்து பார்க்கிறவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கக்கத்தின் வெண்மையை பார்க்கும் அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அந்த கை விரிந்திருக்கும். இன்னும் இந்த செய்தி வருகிறது, வெண்மையை பார்க்கிற அளவுக்கு விரிந்திருக்கும். எங்க செய்தி எங்க இருக்குது, ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடங்கையை வைத்து வச்சிருப்பாங்க, அதாவது படுக்க வைத்திருக்க மாட்டாங்க நிலத்துல அப்படிங்கிற அந்த ஹதீஸ் புகாரி அபூதாவுதுல வருகிறது. அதை நிலத்திலிருந்து உயர்த்தி வச்சிருப்பாங்க, தன்னுடைய விழாக்கள் இருந்து தூரமாக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய பின்பக்கத்தில் பார்க்கிறவங்க அவங்களுடைய கக்கத்தின் உண்மை தெரியும் அளவுக்கு சில ஹதீஸ் அதுவும் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே சஹீஹ் புகாரிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கையை விரிச்சு வச்சுக்கிற அளவு எந்த அளவுக்கு என்று வருகின்றது என்றால், சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குதே, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி என்ன செய்யுமாம், அந்த ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அந்த இடைப்பகுதியில போற அளவு விரிச்சு வச்சு ரசூலுல்லாஹ் செய்யற அந்த சுஜூதுனால இந்த பகுதியால் என்ன செய்யும், ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி போற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை விரித்து வைத்திருப்பார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி நாம் பார்த்துக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, முஸ்னத் அபி அவானாவிலே வருகிறது. நீங்க சுஜூது செய்தால் உங்களுடைய கையை, உங்களுடைய கஃப் உள்ளங்கையை வையுங்க, உங்களுடைய மிர்ஃபக் உங்களுடைய முட்டுக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுஜூது செய்யும் போது நடுநிலையோடு செய்யுங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல தலையை வைப்பாங்க, சிலவங்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டிருப்பாங்க. இந்த ரெண்டுக்கு சிலவங்களை பார்த்தா ரொம்ப ஒட்டி இருப்பாங்க, ரொம்ப ஒரு பெரிய என்ன கூடார மாதிரி, அப்படி இல்லை, ரொம்ப நீளமாகவும் அப்படி பணிந்து படுக்கிற மாதிரி இருக்காதீங்க, ரொம்ப சுந்தரம் இருக்காதீங்க. என்ன செய்யுங்க, ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடவில் ஒரு நடுத்தரமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவர் தன்னுடைய கையை நாய் வைத்திருப்பது போன்று வைக்க வேண்டாம். நாய் என்ன செய்யும், நாய் படுக்கும்போது இப்படிதான் படுக்கும் இல்லையா, நாய் படுக்கும்போது எப்படி படுக்கும், இப்படிதானே படுக்கும். அப்படியே உங்களுடைய முன்கையை வச்சுட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, சுஜூது செய்யாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல விசேஜந்துக்கள், அதாவது நாய் படுக்கிற மாதிரி படுக்க வேண்டாம். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, என்னது, உங்களுடைய அந்த குடங்கையை அதாவது என்ன சொல்ற ஐவாய் மிருகங்கள் நீட்டி வைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, புலி சிங்கம் கரடி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வைக்க வேண்டாம். அப்ப என்ன சொல்லணும், தூக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்களுக்கு சுஜூது சம்பந்தப்பட்ட செய்தி.